ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட 12th கிளாஸில் இருக்கோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு வெனிலா ஸ்பஞ்ச் கேக் தான் பார்க்க போகிறோம். வெனிலா ஸ்பஞ்ச் கேக்கில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேக்கை நான் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கேக் ஜெல் எதுவுமே இல்லாமல் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. ஆனால் நான் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கேக் ஜெல் எதுவுமே இல்லாமல் தான் இந்த கேக்கை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒயிட் கலரில் எக் ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டா இருக்கவே இருக்காது இந்த கேக்ல. எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையோட ஒயிட்டும் யோக்கும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலா நம்ம 1 கேஜி ஸ்பஞ்செல்லாம் பண்ணும்போது 4 முட்டை எடுப்போம். இந்த கேக்குக்கு நம்ம வந்து 5 முட்டை எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணாதனால எக்கோட சாஃப்ட்னஸ் தான் இந்த கேக்குக்கு ஃபுல்லாவே. 5 முட்டையோட வெள்ளை கருவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து ஸ்டிஃப் பீக்ஸாக வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் பீட் ஆகிட்டு இருக்கும்போதே இதில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக பொடிச்ச சர்க்கரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டிஃப் பீக்ஸாக வரணும். இதுதான் இந்த கேக்கோட ட்ரிக்கு. ஸ்டிஃப் பீக்ஸாக வந்தால் தான் நம்ம கேக்குக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நான் பார்த்த வரைக்கும் நம்ம வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்து பண்ணுற ஸ்பஞ்சுக்கு வந்து அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இல்லை. இந்த கேக்கு கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மி தான். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம பீட் பண்ணாலே போதும். எக் ஒயிட் வந்து ஸ்டிஃபாக வந்துடும். இப்போ பாருங்கள், எக் ஒயிட் வந்து இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸாக கிடைக்கணும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இனிமேல் நமக்கு வந்து பீட்டர் தேவையில்லை. நம்ம வந்து விஸ்க் வச்சு தான் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு டிப், உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக இருக்கணும். அடுத்ததாக கேக்குக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து சலிச்செடுத்துடலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான வெண்ணிலா பவுடர் தான் நம்ம சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்ணிலா பவுட்ரு வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்குது. ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் வந்து எக் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கேக்கில். இந்த வெண்ணிலா பவுட்ரு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அடுத்ததாக 5 முட்டையோட யோக் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம ஆல்ரெடி வெண்ணிலா பவுடர் சேர்க்குறோம்ல, அதனால் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நம்ம வந்து 1 கப் சேர்த்துருக்கோம். எக் ஒயிட்டில் 1/2 கப்பு, எக் யோக்கில் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கோம். இந்த எக் யோக்கில் இருக்கிற சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலும், 1/4 கப் அளவுக்கு நான் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். பால் வந்து லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக் யோக்கு கூட நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, வெண்ணிலா பவுடரும் மைதாவும், அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மலாகவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். நம்ம எக் ஒயிட்டை வந்து ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த எக் யோக்கு மிக்சர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக்குக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் எந்த அளவுக்கு ஒயிட் கலரில் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதோட ட்ரிக் வந்து நம்ம லாஸ்ட்டாக இந்த எக் ஒயிட்டை ஆட் பண்ணுறோம்ல, அதுதான் அந்த கேக்குக்கான ஒயிட்னஸும் சாஃப்ட்னஸும் நமக்கு கொடுக்கறது. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா எக்கு ஒயிட்டையுமே வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் இந்த பேட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்குல்ல, திக்காக இருக்கணும். அப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு உள்ளேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். நான் இங்கே 8 இன்ச்சு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நிறைய பேர் அதிகமாக ஊற்றி க்ரீஸ் பண்ணுறீங்க. அதனால சைடு எல்லாமே கிறிஸ்பி ஆகிடுது. கொஞ்சமாக ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டர் பேப்பரையும் நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். மீதி இருக்கிற ஆயில் வச்சே நம்ம வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக நம்ம வந்து ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணும்போது தான் கேக் வந்து மொறு மொறுன்னு ஆகிடும். அதனால் அந்த மாதிரி எல்லாமே இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம பேட்டரை ஊற்றிக்கலாம்.
பேட்டர் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேட்டர் எல்லாமே பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் லோ ஃப்ளேமில். அதுக்குள்ளே இறக்கி வச்சு தான் நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஓவனில் கூட பண்ணலாம். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே இறக்கி வச்சாச்சு. ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. நான் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். என்னால் நம்பவே முடியல. இந்த கேக்கை வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துருந்தது. இந்த மாதிரி இனிமேல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து நான் ஒரு கத்தி வச்சு சைடு எல்லாமே எடுத்துக்கிறேன். சூடாக இருக்கும்போதே பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கேக் டின்னோட சூட்டுக்கு கேக் வந்து ஹைட்டு கம்மியான மாதிரி ஆகிடும். இப்போ கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஒயிட் கலரில் வந்தது. இனிமேல் நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக வெண்ணிலா பவுடர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அந்த அளவுக்கு கேக்கில் வந்து துளி கூட எக் ஸ்மெல் இல்லவே இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஒயிட் கலரில் சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். யாருமே கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா கேக்குக்குமே நம்ம வந்து பேஸாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கிங் வீடியோ வந்து இதோட முடியுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.